இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மார்னிங் 9:15 to 10:15 வந்து லைவ்ல வந்துட்டு இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க மார்னிங் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடிங் மட்டும்தான் 9:15 to 10:15 வரைக்கும் ஸ்கேல்பிங் 10 to 20 பாயிண்ட் வரையும் நம்ம வந்து லைவ்ல கேட்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் எந்தெந்த ஏரியாலாம் மார்னிங் ட்ரேடு கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ லைவ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்லையும் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேடு கொடுத்தேன். 3 ட்ரேட்லையும் 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அந்த அளவுக்கு கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். ரெகுலராக மார்னிங் வந்து 9:15 to 10:15 வருவேன். வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி. சரிங்களா? இப்போது மார்க்கெட் இன்னைக்கு எந்த இதில் முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000ல் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்குது. 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். சரிங்களா? 24,000 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. கண்டினியூவாக பாருங்கள், 24,000ல் சப்போர்ட் பண்ணி மேலே இருக்குது. திரும்ப 24,100, 100 to திரும்ப 24, திரும்ப 100, 24 இதுக்குள்ளே ட்ராவல் ஆன மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24ல் தான் இன்றைக்கும் சப்போர்ட் எடுத்துருக்குது. 24ல் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஆனால் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 24,050. 50லேருந்து கண்டினியூவாக செல் ஆகி 24,000லேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு இந்த ஏரியா தான். நான் உங்களுக்கு வந்து காலையில் மார்னிங் வந்து ட்ரேடு கொடுத்துருந்தேன். 24,080 அபோவ் மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா நான் வந்து 24,031, 100, 131 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த ரேஞ்ச் வரையும் நான் வந்து மார்னிங் வந்து ட்ரேட் கொடுத்துருந்தேன், ஸ்கேல்பிங் ட்ரேடிங். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனால் தான், இல்லைனா இந்த ஏரியாவிலேருந்து ரிவேஸ் ஆகிடும் 24,160. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் எங்கே வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குதோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கேயும் கண்டினியூஸாக 3 டைம் டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ட் 24,170 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து டபுள் டேப் கொடுத்துருக்குறாங்க. மேலே டபுள் டேப் கொடுத்தா எம் பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிடும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்குது. ஃபால் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,050ல் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சப்போர்ட் எடுத்து திரும்ப அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் ஆக்ட் ஆகி மேலே போகும் மார்க்கெட் அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகுது. ஃபால் ஆன மார்க்கெட் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே போட்டு இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸால் ப்ரீமியம் டிகே பண்ணி ஃபுல்லாக சைடுவேஸில் போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு ஒரு வியூ ஒன்று பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கிறதால இந்த சேனலுக்குள்ளேயே இருக்கிறதால நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ இன்னைக்கு எங்கே மார்க்கெட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குதோ இதே ரேஞ்சிலேயே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப இந்த பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன் மேலே ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் இருக்கு பாருங்கள், பேரலல் பேட்டர்ன். இந்த சேனலில் மேலே டச் பண்ணி அகெயின் இங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா, இங்கேருந்து ரிவேர்ஸ் ஆச்சுன்னா ஒரு புட் சைடு எடுங்க. புட் சைடு எடுத்திங்கன்னா திரும்ப உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,930 இந்த ரேஞ்சுக்குள்ளவே இது வந்து சேட்டில் போட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இங்கேருந்து ரிவேர்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,033 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் ஆகி மேலே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் சைடு புட் சைடு நீங்கள் வந்து ட்ரேட் பார்க்கலாம். ஸ்கேல்பிங் தான் பார்க்கலாம். ஏன்னா அந்த பேட்டர்ன் இதுக்குள்ளவே போயிட்டு இருக்கிறதால நீங்கள் வந்து புட் சைடு பார்க்கலாம். ஒன்ஸு இதை பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோ ஒரு பிரேக்கப் ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 24,050க்கு மேலே அபோவ் ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,100 வரைக்கும் போகும். மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி 24,050 தாண்டி ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறப்போ ஃபுல் பேக்கில் நீங்கள் வந்து 24,100 வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? 24,089ல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் 24,050 தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியா வரையும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். 24,083 வரைக்கும் நீங்கள் வந்து கால் சைடு ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணலாம். 10 to 20 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து
மார்க்கெட் வந்து கேப் டவுனில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் டவுன் எது வரையும் வரும்னு பார்த்தீங்கன்னா 23,900 ரேஞ்ச் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த பேனலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,900 வரையும் வரும். கேப் டவுன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன ரேஞ்சிலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்ததுன்னா இன்னையோடைய லோ வரையும் வெயிட் பண்ணுங்கள். இன்னையோட லோ 23,957. இந்த லோக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 23,900 ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் செல் சைடு போகிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த க்ரீன் கலர் இது போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல். இந்த க்ரீனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும். அப்படி இந்த க்ரீனில் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா தான் இந்த பேரலருக்குள்ளேயே இதுக்குள்ளேயே போகும் சேனல் பேட்டர்ன்லேயே. இதுலேருந்து மார்க்கெட் அகைன் ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் ஆகும். இந்த கேப் ஃபில் ஆகும்னா கரெக்டாக 23,900 ரேஞ்ச் வரைக்கும் வரும். சரிங்களா? அதையும் பீட் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 23,864. நெக்ஸ்ட்டு 23,800 இந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் நாளைக்கு ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதை பீட் பண்ணி கீழே வரும் பட்சத்தில், அதாவது இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சுன்னா 23,800 ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட் போச்சுன்னா இது வரையும் போகும்னா இதுக்கு அபவ் 24,050க்கு அபவ் மார்க்கெட் க்ரீன் கேண்டில் போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 2400. செகண்ட் டார்கெட் தான் 24,150. இந்த ரேஞ்சு தான் நாளைக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் லைவில் பார்க்கலாம் எப்படிலாம் மார்க்கெட் போகுது, எப்படிலாம் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் லைவில் பார்க்கலாம். லைவில் ஜாயின் பண்ணுறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு லைவில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்னிங் டெய்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உங்களை வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடராகவே நீங்கள் இதை வாட்ச் பண்ணாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம்.